ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி நவுன் படிச்சிட்டோம். அப்புறம் சிங்குலர், ப்ளூரல் படிச்சிட்டோம். ஆர்டிக்கிள் படிச்சிட்டோம். இன்றைக்கி இந்த கிளாஸில் ப்ரொனவுன் என்னென்னா பார்க்கலாம். சரியா? இது நம்ம நவுனுக்கு அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய டாப்பிக்கு. நவுனுன்னா என்னது? பெயர்ச்சொல். அந்த பெயர் சொல்லுக்கு பதில் அப்படின்னா, இப்போ ஒரு மாயான்னு ஒரு பேர் இருக்குன்னா, திரும்ப திரும்ப மாயா மாயா மாயான்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதில், மாயாவுக்கு பதில் நம்ம ஷீ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். சரியா? இப்படி ஒரு பெயர் சொல்லுக்கு பதில் வேற ஒரு ஷார்ட்டாக ஒரு பேரை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். இப்படி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ சிலவங்க பெரிய பேர் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. காமனாக அவன், அவள் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதில் ஒரு 7 டைப் இருக்குது. அது பர்சனல், பொசசிவ், ரிஃப்ளெக்டிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், ரிலேட்டிவ், இன்டகிரேட்டிவ் அண்ட் இன்டெஃபினைட். இப்படி 7 டைப்ஸ் இருக்குது. இதில் பர்சனல்னு சொன்னால் நம் பர்சனலாட்டு உள்ளதை குறிக்கிறதுக்கு ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே அந்த மாதிரி வரும். பொசசிவ்னா நம்மளோட ஓனர்ஷிப்பை பற்றி சொல்கிறதுக்கு, என்னோடது, அவளோடது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. சரியா? எக்ஸாம்பிள்ஸ் கீழே இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்புறம் ரிஃப்ளெக்டிவ் ப்ரோனவுன். ரிஃப்ளெக்ட்னா நம்மளே திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக. சரியா? மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப் அந்த மாதிரி. அடுத்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா என்னது? ஒரு இடத்த நம்ம சுட்டி காட்டி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். திஸ்ஸு, தேட்டு, தீஸு அது மாதிரி. சரியா? எப்போவுமே என்னது அந்த இடத்தோட பேரையே சொல்லிகிட்டு இருக்கிறவங்க தேட் பிளேஸ் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா 2 சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹூ, விச்சு, தேட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இன்டெஃபினைட் ப்ரோனவுன்னா நம்ம அந்த ஆள் இல்லாமல் வேற ஒருத்தங்களை சுட்டி காமிக்கிறதுக்கு. சம் ஒன், எனி ஒன், எவ்ரிபடி அந்த மாதிரி. அந்த ஒரு ஆளை சொல்லாமல் வேறு யாரையோ பற்றி சொல்கிறதுக்காக. இப்போது இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராம் இஸ் ஆப்சென்ட் பிகாஸ் ஹீ இஸ் இல். பார்த்தீங்களா? அந்த ராமை திரும்ப கொண்டு வரல. அந்த ராமுக்கு பதில் எதை யூஸ் பண்ணியிருக்காங்க? ஹீங்கிற வேர்டு நம்ம திரும்ப யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதான் ராம் இஸ் ஆப்சென்ட் பிகாஸ் ஹீ இஸ் இல். இந்த மாதிரி தான் நம்ம மேக்ஸிமம் சென்டென்ஸில் இது யூஸ் பண்ணுவோம். இது எதுக்காக மேக்ஸிமம் யூஸ் ஆகும்னா, திரும்ப திரும்ப ஒரு வேர்டு ரிப்பீட் ஆகிறதுக்கு இது கம்மி பண்ணும். நமக்கு எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் 2 இதை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ரிஃப்ளெக்டிவ் ப்ரொனவுன் 5வது இருக்குல்ல, அதில் பார்த்திங்கன்னா அது முடியும் போது எல்லாமே செல்ஃப்னு தான் முடியும். ஓகேவா? அது மாதிரி இந்த மிஸ்டேக் மீ இஸ் கோயிங் டு ஸ்கூல் சொல்லக்கூடாது. மேக்ஸிமம் ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல், தெம் செல்ஃப் அந்த மாதிரி தான் சொல்லணும். ஓகேவா? இது சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். நம்ம மெயினாக சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஐ ஆம் ரெடி. ஐ லைக் டீ. I am learning English. You are happy. You are my friend. You can come. He is my father. He is running. He is strong. She is my mother. She is singing. She is kind. It is a bird. It is flying. It is big. We are friends. We are playing. We are going home. They are happy. They are dancing. They are busy. This is my pen. That is your book. These are my clothes. Those are your shoes. I have a car. You have a bag. He has a bike. She has a phone. We have a time. They have money. Give me water. I will call you. He helped me. She called him. They saw us. This is mine. That is yours. The book is his. The bag is hers. The cows is ours. The car is theirs. I trust you. You know me. He likes her.
ஷீ லைக்ஸ் ஹிம். வி சப்போர்ட் தம். தே ரெஸ்பெக்ட் அஸ். திஸ் இஸ் ஃபார் யூ. கம் வித் மீ. இதில் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சமாக தெரிஞ்சுப்போம். நிறைய சென்டென்சஸ் படிப்போம், பேச ஆரம்பிப்போம். ஏன்னா நிறைய கிராமர் படித்தா அப்புறம் நமக்கு இருக்கிறத மறந்து போயிடும். இது என்னோட ஒரு ஒப்பீனியன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சென்டென்ஸ் படித்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிருவோம். சரியா? பேசுவோம், முதல்ல